இயற்கையும் இறையும் ஒன்றா என்றால் இயற்கை உடம்பு, இறை ஆன்மா இவற்றில் எதை மாற்றுவதென்றாலும் இறைவனால் முடியுமே தவிர மனிதனால் முடியாது. நியதிகள் வகுக்கப்பட்ட விதிகள். அவற்றின் ஆழ்ந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பதில் மனிதன் வெற்றி பெறக்கூடும், ஆனால் மாற்ற முடியாது. வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். இயற்கையும் இறையும் ஒன்றா சார்? இறை ஞானிக்கு உட்பட்டு இயங்குவது இயற்கையா? அதாவது இறைவனுடைய எக்ஸ்பிரஷன் தான் இயற்கை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேதத்தோட சாராம்சம். இறைவன் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னா இயற்கையில் பார்க்குறீங்க. இந்த லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு சீன் வரும். ஹீரோ ஒரு கப்பல் உடஞ்சி தான் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுவார் ஒரு இடத்த தேடி. அப்போ திருப்பி ஒரு பயங்கரமான ஒரு புயல், இடி மின்னலோட, கடல் நிசப்தமாக இருக்கும், அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இடி மின்னலோட ஒரு புயல் காற்று. அப்போ இவர் அந்த புலியை கூடுவார், அந்த பார்க்கர் அப்படிங்கிற அந்த புலியை கூப்பிட்டு, பாரு இறைவனை பாரு, இப்போ பாரும்பார். ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, அதுதான் எக்ஸ்பிரஷன். அந்த இயற்கையோட எக்ஸ்பிரஷனில் தான் நம்ம இறைவனோட 2 லிமிட்டை பார்க்குறோம். ரொம்ப ஒரு சாஃப்டான லிமிட்டையும் ரொம்ப ஹார்ஷான லிமிட்டையும். ஏன்னா இறை அப்படிங்கிறது இந்த அகில பிரம்மாண்டத்துக்கும் சொந்தமானது. இப்போ எங்கே இருக்கோம், நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வாரத்தில் உட்காந்துருக்கோம். இந்த இடத்த எங்கே இருக்குது, தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி ஒரு சம ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. இந்த என்டையர் செட்டப்பு நம்மளோட சேர்ந்து ஒரு 9 பிளானட்டும் சன்னை சுற்றிட்டு இருக்கு. இந்த என்டையர் பிளானட்டுமே நம்ம மில்கி வே கேலக்சின்னு ஒரு பெரிய கேலக்சியில் ஒரு சின்ன ஒரு புள்ளியில் இருக்குது. ஸோ இந்த என்டையர் சுற்றுத சன்னு, இந்த இது எல்லாமே மில்கி வே கேலக்சியில் ஒரு இடத்துல இருக்குது. இந்த சன் என்ன பண்ணுதுன்னா, இங்கே சன் சும்மா உட்காரதில்லை, அது ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கு. இந்த என்டையர் செட்டப்பை தூக்கிட்டு இந்த கேலக்ஸி அது ஒரு பக்கம் ஒரு ஸ்பீடில், அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் ஸ்பீடில் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பல ஸ்பீடில், எர்த்து ஸ்பீடு, சன்னோட ஸ்பீடு, கேலக்ஸியோட ஸ்பீடு, இந்த மாதிரி பல ஸ்பீடில் நம்ம ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற ஒரு இயற்கைங்கிறது சும்மா ஒரு 1% ஆஃப் த என்டையர் யூனிவர்ஸ். ஆனால் இறைவன்கிறது அந்த என்டையர் யூனிவர்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த எனர்ஜி எங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கோ, எங்கே டை ஆகிட்டு இருக்கோ, 2 இடத்துலையும் இறைவனோட ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எனர்ஜி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல எனர்ஜி, ஒரு ஸ்டார் அழிஞ்சு போகுதுன்னா அங்கே டை ஆகி புதுசாக ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆக போகுது. எங்கேயோ ஒரு புதுசாக ஒரு கேலக்ஸி உருவாகுதுன்னா, ஏன்னா உருவாகிட்டு இருக்குது. எவ்ரி இயர் ஏகப்பட்ட கேலக்ஸிஸை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, உருவாகிட்டே இருக்குது. யங் கேலக்ஸி, ஓல்டு கேலக்ஸின்னு. ஸோ இந்த ட்ராவலில் நம்ம ஒரு சின்ன இட்டினியூன்னு ஒரு சின்ன பீஸ். ஸோ நம்ம பார்க்குற இயற்கையை ஜஸ்ட் இறைவனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இயற்கையோடைய எக்ஸ்பிரஷனில் இறைவன் இருக்கான்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மனிதர்களோட ஒரு விலங்குலேருந்து ஜஸ்ட் மனிதர்களாக மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தருணங்களில் அவங்களுக்கு இது எதுவுமே புரியாது. அப்போ அவங்க எல்லா இயற்கையில் இருக்க எல்லா விஷயங்களையும் ஒரு பாசிட்டிவான இறைவனாகவோ, நெகட்டிவான இறைவனாகவோ, இல்லை நெகட்டிவான இறைவனை சரிப்படுத்துறதுக்கு ஒரு இறைவன், பாசிட்டிவான இறைவனை ஹாப்பி பண்ணுறதுக்கு ஒரு இறைவன். அதாவது வசந்த காலம் வருதுன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு பீரியட் வருதுன்னா நம்ம இதில் நார்த் இந்தியாவில் ரங்கோலி பண்ணுறாங்க, ஹோலி பண்ணுறாங்க. அதை விளாண்டு அந்த இறைவனை வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதில் ப்ளஸ் அவர் வர்றவருக்கு ட்ரிங்க் வேறு ஆஃபர் பண்ணுறாங்க. இதே ஒரு டஃப்பான பீரியடில், நம்ம ஊரில் இடி இடித்தா சொல்லுவோம், அர்ச்சனன் பேர் 10ன்னு சொல்லுவோம். அப்போ டஃப்பான பீரியடில் அந்த இறைவனை சமாளிக்க இன்னொரு இறைவன். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அர்ஜுனன் பேரை சொன்னால் இந்திரன் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இயற்கையோட இறைவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இயற்கையும் இறைவன் ஒன்றா அப்படின்னா, இறைவனுக்குள்ளே அந்த இயற்கை, அது நீங்கள் பார்க்குற இயற்கை இருக்குது. ஸோ நேச்சுரலாக இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் ஓடுது, நம்மளுடைய எர்த்து இந்த கான்செப்ட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் ஓடுது. ஸோ இந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸ்குள்ளே தான் போகுது. ஆனால் இதை மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு எல்லா மதங்களும் நம்புது. நம்பினா தான் மதமே. நடந்து தான் ஆகணும்னா இறைவனுக்கு என்ன வேலை? ஸோ அந்த ரூலுங்கிறது இயற்கை, நேச்சுரல் ரூல்ஸ், சோஷியல் ரூல்ஸ். ஒருத்தர் வெட்டிட்டார், இயற்கை என்ன பண்ண போகுது? திருப்பி வருமா அப்படின்னா வரும் அப்படின்னு நம்புது. சரி, வந்தால் அதை மாடிஃபை பண்ண, அதையும் மாடிஃபை பண்ண முடியும், அதை நம்புது. ஸோ இறைவனோட இன்டர்வென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இறைவன் ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல ரூல்ஸை மாற்றலாமா? இப்போது ஒருத்தன் தெரிஞ்சு வெட்டிட்டான், மர்டர் பண்ணிட்டான், அதுக்கு என்ன? தெரியாமல் மர்டர் பண்ணிட்டான், அதுக்கு என்ன? இதுக்கு ரூல்ஸ் அவர் மாற்றிட்டே இருக்கார். சோஷியல் ரூல்ஸ் எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்களோ, நேச்சுரல் ரூல்ஸும் இறைவன் இன்டர்பிரேட் பண்ணுறாரு, அது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அதர்வைஸ் ஸ்டாண்டர்டாக ஒரு நீதி ஓடிட்டு தான் இருக்குது. இந்த நீதியை கண்டுபிடிக்க எல்லா மதங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அதில் இந்து மதம், சனாதன தர்மம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த புராதன தமிழர் கலாச்சாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரூலை கண்டுபிடிக்கிற முயற்சி தான். அதை தான் தர்மம்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ரூல், நேச்சுரல் ரூல் என்ன, அந்த இயற்கை நீதி என்ன,
மனித வாழ்க்கையில், புது வாழ்க்கையில், இயற்கையோட வாழ்க்கையில் என்னென்னா அந்த ரூலை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மதத்தோட இதே. ஸோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த ரூல் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ அதனால தான் மகாத்மா காந்தியோட புக் எழுதும்போது மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத்னு எழுதினார். மை லைஃப் அண்ட் மை ட்ரூத் அப்படி எழுதல, மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். ஏன்னா அந்த ட்ரூத் என்னன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இத்தனைக்கும் இந்து மதத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போனவர் அவர். நீங்கள் மகாபாரதத்தில் தர்மனுடைய நிறைய உரையாடல்களில் தர்மத்துக்கு அவன் தான் அதிபதி. ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கும் இவன் சொல்கிற பதிலுக்கும் உள்ள விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தர்மத்தை எவ்வளோ நுண்ணிப்பாக கவனிக்கணும்னு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட தர்மத்தை கவனிக்கிறவனுக்கே விதின்னு ஒன்று வேறு ஒரு கேம் வருது. ஸோ இந்த இயற்கை விதியை இறைவன் வச்சுருக்காரு. அதில் போகிறது லைஃபுக்கு நல்லது. அதில் ஒரு வேளை போக முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை மாற்றிருச்சுன்னா அதுக்கு இறைவன் எப்படி ப்ரே பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கிறது. ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுக்கு என்ன இறைவனத்தை மாடிஃபை பண்ணுறது. இதுதான் மதம். மதங்கிறது 2 காம்பவுண்ட் தான். ஒன்று முன்னாடி ஏமா நியமா இல்லைன்னா பிராயத்தம்னு சொல்கிறோம். 2வது ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி சமாளிக்கிறது. இந்த 2 காம்பனண்ட்டு தான் ரிலிஜனுடைய பேசிக் எக்ஸ்ப்ரெசிவ் காம்பனண்ட்ஸ். இந்த மதத்துக்கு அதான்